தமிழக அரசின் முன்னாள் முதன்மைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் எழுதிய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற புத்தகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். NCBH பதிப்பகம் மூலம் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 133 தலைப்புகளை உள்ளடக்கிய 3 பாகங்கள் அடங்கியிருக்கு. பாகம் 1 தகவல் பரிமாற்ற வரலாறு பற்றி கூறுகிறது. வாயில்லா பிராணிகளின் தகவல் பரிமாற்றம் முதல் வரலாற்று சொற்பொழிவுகள் வரை 11 பெருந்தலைப்புகளின் கீழ் தகவல் பரிமாற்ற வரலாறு விவரிக்கப்பட்டுள்ளது. பாகம் 2 தகவல் தொடர்பில் சிறக்க தகவல் பரிமாற்ற கூறுகள் என்ன, நம் உரையாடலின் நுணுக்கங்கள், கவனித்தலின் போது நமக்கு தேவையான பயிற்சிகள் மற்றும் படிநிலைகள் என்ன, நேர்முக தேர்வில் நம் தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி கூறுகிறது. பாகம் 3 மேடையில் முழங்க தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும், மனவிழாவில் எப்படி பேச வேண்டும், பாராட்டு விழாவில் எப்படி பேச வேண்டும், பேச்சு போட்டியில் எப்படி பேச வேண்டும் என்பது பற்றி கூறுகிறது. ஆசிரியர் இறையன்பு அவர்கள் வரிகள் அனைத்தும் நம் வாழ்வை அழகாக்க வரையப்பட்டுள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை, அடிப்படை பணியாளர்கள் முதல் அரசு அதிகாரிகள் வரை அனைவரும் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் இது. கைபேசி உலகில் கட்டுண்ட நமக்கு படிக்க வேண்டிய பக்கங்கள் இருக்கு. படித்த பின்பு நம் உரையாடல் ஒழுங்கு பெறும், தோற்றம் மிடுக்காகும். நாம் எழுதும் பக்கங்கள் அனைத்தும் சுருக்கமாகவும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும். நாம் காந்தமாக மாறுவோம், இரும்பு இதயங்களையும் ஈர்த்து விடுவோம். நம் அணுகுமுறை அழகாகும். படித்து பாருங்கள், பின்பு பகிருங்கள். நன்றி.